வணக்கங்க. 8/5/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க 15 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க. நல்ல குணம்ங்க, நல்ல முகக்கூறுங்க, நல்ல நெட்டு நீளத்தில், நல்ல திமிழமைப்பில், வயிறு தொங்கல் இல்லாமல், தொப்புள் இறக்கம் இல்லாமல், வால் நல்ல சன்ன வாலில் கூறுவாரான செவலை காலக்கண்ணு. விற்பனை விலை 25,000 ரூபாய்ங்க. 15 மாதங்கள் ஆகுதுங்க. செவலை காங்கேயம் காளை கன்று இனவிருத்திக்கு இல்லை வண்டி உழவுக்கு ரேஸுக்கு எந்த பயன்பாட்டுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான செவலை காலக்கண்ணுங்க, நல்ல துடியான கண்ணுங்க, நல்ல பக்குவத்தில் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. விற்பனை விலை 25,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தான், முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. முழுமையாக உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா காலம் தாழ்ந்து சொல்லும்போது நம்மளால் அந்த மாடோ கண்ணோ மறு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது. அதனால் ஒவ்வொரு பதிவுக்கான விளக்கமும் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து எல்லாமே திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே வர்றோங்க. வேண்டானாலும் உடனே சொல்லிடுங்கன்னு தான் சொல்கிறோங்க. கண்ணு தரமான செவலை காலக்கண்ணு, 15 மாதம் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் கட்டினா போதும், முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு மாடு கொண்டு வந்து இறக்குனதுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. கிலோமீட்டருக்கு 14 ரூபாய் வாடகைங்க. தோராயமாக உங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கு 200 கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் 400 வந்துடுங்க. நம்ம ஒரு சிங்கிளுக்கு 200 கிலோமீட்டருக்கு மட்டும் 14 ரூபா போட்டால் 2,800 ரூபா வரும். வர்ற வழியில் டோல்கேட் வழி செலவு இருந்தால் வசூலிப்பாங்க, இல்லைன்னா உண்டான வாடகை என்னமோ அதை மட்டும் வாங்கிக்குவாங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்துங்க, மயிலை மாடுங்க. சினை பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மாதம் சினைங்க. மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 ஒரு 3 லிட்டர் பால் கறக்குங்க. நல்ல குணவனமான மாடுங்க. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, ரொம்ப பொறுமைங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, பல் கடைப்பல்லுங்க. சினை 7 to 8 மாதம், கால் அணைக்க வேண்டியதில்லை. ஈத்து 3ஆம் ஈத்துங்க. காங்கை மாடு வேணும், சுழி சுத்தமாக வேணும், குணவனமாக வேணும், லோ பட்ஜெட்டில் வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்ங்க. 2ஆம் ஈத்து மாடு 7 to 8 மாதம் சினையில் இருக்குதுங்க. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். விலை 33,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் முடிவு பண்ணிக்கலாம். கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து செவலை மாடுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி 10 நாள் தான் ஆகுதுங்க. கண்ணு போட்டு 3 மாதம் ஆகுதுங்க. கண்ணுக்குட்டி கிடாரி கண்ணு அவங்க வச்சுக்கிட்டாங்க. மாடு மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஈத்து 3ஆம் ஈத்துங்க. காலை போட்டு குறைவான நாட்கள் தான் ஆயிருக்குது. அதனால் சினை இன்னும் உறுதி ஆகலைங்க. கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குதுங்க. கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வரும். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். நல்ல கூறுவாரான காங்கேயம் வெளாரக்கொம்பு செவலை மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. செவலை மாடு வேணும், கூறுவாராக வேணும், லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணி வாங்கலாம். 3ஆம் ஈத்து, கால் அணைக்க வேண்டாம். காலை போட்டு குறைவான நாட்கள் தான் இருக்குதுங்க. இன்னும் சினை உறுதியாகலை.
கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்குங்க. 4 காம்பில் பால் வரும். கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குது. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. 2ஆம் நீத்துங்க. 9 மாதம் சினைங்க. கண்ணு போடுறதுக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கறவை திறன் ஒரு நாளைக்கு 12லேருந்து 14 லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க. மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க. நல்ல தோல் நைஸில் இருக்குதுங்க. நல்ல காம்புகள் பார்த்திங்கன்னா பூங்காம்பில் தெளிவாக இருக்குங்க. 2ஆம் நீத்து 9 மாதம் சினை 10 நாளில் கண்ணு போட்டுரும். கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 12 to 14 லிட்டர் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. விற்பனை விலை 75,000 ரூபாய்ங்க. நல்ல குவாலிட்டியில் நல்ல பெருவெட்டில் தெளிவான ஒரு வட இந்திய மாடு வேணும். பாலும் நமக்கு கூடுதலாக இருக்கணும். நல்ல குணவனமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல மாடு, அதாவது மாடு மட்டுமே சந்தை மதிப்பாக ஒரு 45,000 ரூபாய்க்கு விற்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டான மாடுங்க. வேணுங்கிற அளவுக்கு நம்ம கறந்துக்கலாம். கறந்துட்டு விற்றாலும் மாட்டை நல்லா இழைக்காமல் வச்சுருந்தா ஒரு நல்ல பணம் பண்ண முடியும். கிடாரி கண்ணிக்கு இது போட்டுருந்தா மாட்டுக்கு மாடு நம்ம வளர்த்திக்கலாம். 2ஆம் நீத்து பல்லு கடைமுளைப்பு 9 மாதம் சினை 10 நாளில் கண்ணு போடும். கால் அணைக்க வேண்டாம். பாலினுடைய அளவு ஒரு நாளைக்கு 12லேருந்து 14 லிட்டர் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. விற்பனை விலை 75,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் கறந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. வட இந்திய மாடுகள் கண்ணு போட்டதுன்னா சீம்பால் கெட்டித்தன்மை அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இடம் மாறுதல் ஏற்படும் போது மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கால்சியமும் குறையலாம், குளுக்கோஸ் லெவலும் குறையலாமுங்க. குளுக்கோஸ் லெவல் அப்படிங்கிறது சக்கரை சத்து குறைஞ்சிருச்சுன்னா மாடுகள் தீவனம் எடுக்கிறது ஸ்லோவாயிரும். அதே மாதிரி வாயில் பார்த்திங்கன்னா உமிழ்நீர் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சூழல்கள் தெரிஞ்சதுன்னா உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது சல்ஃபர் ஹைட்ரோஸ் போடாத நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை வேலைக்கு ஒவ்வொரு கிலோ ஒரு 4 நாள் 5 நாளைக்கு 10 to 12 லிட்டர் தண்ணியில் அதை கலந்து ஒரு 50 கிராம் கல் போட்டு கொடுக்கலாமுங்க. அது ஒரு வழிமுறைங்க. இல்லைன்னா கிளிசரின் அப்படின்னு சொல்லிட்டு உமிழ்நீர் மாதிரி ஒரு ஜெல்லு கடைகளில் 400 கிராம் அளவில் கிடைக்குங்க. 100 கிராமும் கிடைக்கும், 400 கிராமும் கிடைக்குங்க. அதை வாங்கிட்டு புறப்போகாமல் 400 கிராமையும் ஒரே முறை ஒரு 3 நாளைக்கு கொடுக்கலாமுங்க. இதெல்லாம் அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு முதலுதவி மருத்துவங்க. இதை செஞ்சிங்கனாலே மாடு இயல்பு நிலைக்கு வந்துடும். கிளிசரின் ஐபிங்கிறது ஒரு உமிழ்நீர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லுங்க. அது மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய குளுக்கோஸ் லெவலில் சர்க்கரை குறைபாடு இருந்துச்சுன்னா உடனடியாக நிவர்த்தி பண்ணும். இது எதனால் ஏற்படுதுன்னா ட்ராவல்னால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுனால இந்த மாதிரி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4ஆவது ஈத்துங்க. காராம்பசு மாடுங்க. 9 மாதம் சினைங்க. மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு 6 லிட்டர் பால் கறக்குங்க. அந்தளவுக்கு தோகமடி இருக்குதுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. காராம்பசு மாடு வேணும். மறை வெள்ளைப்புள்ளி இருக்கக்கூடாது. பால் நேரம் 3 லிட்டர் பால் இருக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கணும். இதை பூர்த்தி பண்ணுற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 58,000 ரூபாய்ங்க. கண்ணு போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குது. காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கைங்கன்று போடும். 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மாடு. காராம்பசு விரும்புகிறவங்க லோ பட்ஜெட்டில் அதிக கறவை திறனோட மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் நல்ல கூறுவாராக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. இந்த மாதிரியான மாடுகள்லேருந்து பிறக்கக்கூடிய காளை கண்ணோ கிடாரி கண்ணோ
ப்ரீடிங்க்கு வச்சுக்கலாமுங்க. அதாவது நேரம் 3 லிட்டர் கறக்கூடிய காங்கை மாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அதுவும் காராம்பஸ் லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறது அதோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் காராம்பஸ் லோ பட்ஜெட்டில் வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். அந்த கன்றுகள் வந்து காலக்கண்ணோ கிடாரிக்கனோ நல்ல பால் வர்க்கமான கன்றாக இருக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2ஆம் நீத்துங்க, காங்கேயமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க மாடு. காங்கை மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த மாடு. ஈத்து 2ஆம் நீத்துங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணு போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிரு செனை ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் 4 to 5 லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க. நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க. முதல் முறை நம்ம கறக்கிறதுனால கொஞ்சம் குறுகலாக கட்டி கறக்குதுங்க. மற்றபடி மாட்டில் தொந்தரவோ கம்ப்ளைண்ட்டோ அப்படிலாம் எதுவும் இல்லை. ஈத்து 2ஆம் நீத்து, பல்லு கடைமுளைப்பு, கண்ணு கிடாரி கண்ணு, மாடு காங்கேயமும் ரெட் சிந்தியும் கிராஸு. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கிர்ரூசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணு. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். பாலோட அளவீடு நேரம் 4 to 5 லிட்டர் பால் தெளிவாக கறக்கக்கூடிய மாடுங்க. பால் தேவை இருக்கிறவங்க கிடாரி கண்ணோட மாடு வேணும், ரெட் சிந்தி மாடு வேணும், சுழி சுத்தமாக வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும், ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க. பூங்காம்பு அருமையான தமிழ் அமைப்புங்க, நல்ல குணத்தில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. கண்ணும் கிடாரி கண்ணுங்க. மாடு இளம் மாடு. கறவைக்கு பாலோட அளவீடு வந்து 8 to 9 லிட்டர் பால் தெளிவாக பீச்சும். வேலைக்கு 4லேருந்து 5ங்க. குறைஞ்சபட்சம் 8, அதிகபட்சம் 10. நம்ம என்ன தீனி கொடுத்து எப்படி பக்குவம் பண்ணுறோமோ அதை பொறுத்து கறவை எதிர்பார்க்கலாம். விற்பனை விலை 58,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, கிர் மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிரு கன்று காலை கன்று போட்டு 20 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடு. 2 பல்லு, முதல் ஈத்து, கிர் மாடு, கிரு கன்று காலை 20 நாள் ஆகுது. கால் அணைச்சி கறக்கணும். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 8 லிட்டருக்கு குறைவில்லாமல் இப்போதைக்கு வருதுங்க. இன்னும் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு இடத்துல ஒரே கட்டுத்தரையிலேருந்து நல்லா தவிடு தண்ணி வச்சு மாட்டை நல்லா சப்ளை ஏற்றும் போது ஒரு 5 லிட்டருக்கு கொண்டு வரலாமுங்க. 2 பல்லையும் நல்ல உருவம் இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டு மாடாக இருக்குதுங்க. ஒரு பல் சேர்ந்து கிர் என்ன நீள உயரம் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். இதே 4, 6, 8 பல் சேரும்போது மாடும் அதிகம் உருவத்தில் பெருசாகிக்கும். அடுத்தடுத்த ஈத்தில் ஒரு 6 to 7 லிட்டருங்கிறது சாதாரணமாக கறக்குங்க. விற்பனை விலை 63,000 ரூபாய்ங்க. 2 பல்லு, தலையீத்து, கிர் மாடு, 20 நாள் ஆன கிரு கன்று காலை மாடு கன்று சுழி சுத்தம், கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். பாலோட அளவீடு காலையில் 4, சாயங்காலம் 4, 8 லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்கும். விற்பனை விலை 63,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க.